மச்சா. டேய் கிரி, எப்படா வந்து? சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விக்கிரகம் எங்கடா? முதல்ல மேரேஜ் பண்ணிட்டோம், விக்கிரகத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எத்தனை நாளுக்குடா ஏமாத்தலாம்னு பாக்குறேன். ஹலோ, காலரை விடுங்க அங்கிள். எதுக்கு வேணும்? வயசு பொண்ணு வழி தவறி போனா அது அம்மா தப்பு. தோலுக்கு மேல வளர்ந்த புள்ள தப்பு பண்ணா அது அப்பன் தப்பு. தம்பி காலர்ல கைய வைக்க விட்டா அது அண்ணனா ஏன் தப்பு. கோமா இருந்தா ஏன் காலரை பிடிங்க அங்கிள், ஏன் காலரை பிடிச்ச? என் விக்கிரகத்தை ஏமாத்தி வித்துட்டு 3 கோடியை லாஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு என் மேட்டரை செட்டில் பண்ணலடா இவனை இப்பவே போட்டு தள்ளுவான். உட தெரியாதவன் நினைச்சியா? மண்டைக்குள்ள இறங்கிடுவோம். இந்த காட்டெருமை யாரா அலறி ஊரே கூட்டுறான்? என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவும் புரியல. ஒரு செயின் கோசம் இத்தனை பேர் அச்சுன்னு உருள்றானுங்க. எத்தனை பேர் அச்சுனாலும் செயின் எந்த எத்தனை பேர் அச்சுனாலும் கிளைமேட் செயின் எந்த என்னாச்சு? அண்ணா, உங்க விக்கிரகத்தை 2 நாள்ல எப்படியாவது கொடுத்துறேண்ணா. டேய் நானே விக்கிரகம் கேக்குறது அதெல்லாம் விடுறா. முதல்ல மேரேஜ், அப்புறம் தான் பிசினஸ். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். இந்த கல்யாணம் நடக்காது. மறுபடியும் எந்த பொண்ணு அவன் மண்டையில நோண்டுது? இந்த கல்யாண பொண்ணு நந்துவே இல்ல. அப்பாடி, இவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சுல. கரெக்ட். கல்யாண பொண்ணு நந்து இல்ல, எங்க நானி கட்டிக்க போற பொண்ணு, ஐ மீன் மிஸ்ஸஸ் நானி. இப்ப இவனுக்கு சிப்பு கலந்துடுச்சோ. இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். ஏய், என்னடா பாக்குற? என்ன பாப்பன? நான் யார் தெரியுமா? வட்டி ராஜா. ए साले तू लोकल है तो मैं इंटरनेशनल हूँ. माफिया हरीश भाई. नानी நீ மனவரை போ, இவனை நான் பாத்துக்கிறேன். நீ பத்தற நல்லா மீனா ஐயோ மறுபடியும் போயிடுச்சா? டேய் மச்சான் மச்சான் டேய். டேய் நிறுத்துங்கடா. உன் ப்ராப்ளம் என்னடா? அந்த நாணி பையன் என்ன மோசம் பண்ணிட்டான். உனக்கு அறிவே இல்ல. டேய், உன் ப்ராப்ளம் தான் என்னடா? அவன் 3 கோடி ரூபாய் விக்கிரகத்தை ஏமாத்திட்டு என்ன பைத்தியக்காரனாக்கிட்டான். பைத்தியக்காரன் தான்டா. டேய் அவங்க சந்தோஷமா தாலி கட்ட போறான்டா. அவனை போய் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க அடிச்சுக்கிறீங்களா? பைத்தியக்கார முன்னைங்களா? ஏய் வாய், போய் முதல்ல அவனை தூக்கு. என்னடா விட உனக்கு? என்னடா பிள்ள போரா இருக்கு? நிமிஷத்துல நீங்க எல்லாம் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ஓடிரணும். டேய் உங்களுக்கு சிக்கு புக்கு ரயில் ஆட்டம் தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன கேத? என்ன இங்க இருக்கிறது ஒரு ட்ராக், எப்படா 2 ட்ரெயின் போ? அடி போ. கூடே போங்க. நித்து பண்ணு சேட்டன். வண்டி எங்க போகுது? சென்னைக்கு போகுது. சென்னை இப்பதான் நானும் வரேன். விழுப்புரத்துல இருக்கு. அம்மா நீ எந்த பஸ் ஏன் ட்ரெயிலர்ல? ஏடா கேட்டுட்டு இருக்க பெரிய இவன் மாதிரி नारायणाभ्यां नमः उमामहेश्वराभ्यां नमः देवेभ्यो महाजनेभ्यो नमः भवाय देवाय नमः ओम नमस्कारं उपयामि போய்த்துனி மாத்தினு வாங்க தம்பி மா கௌரி பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு முன்னாடி வாங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சாம் சீக்கிரம் சேலைய மாத்திட்டு வாமா
சீக்கிரம் வந்துருமா. நீங்களும் வாங்கடா. வாங்க. கருடா, நாம இங்க எதுக்கு வந்தோம்? நீங்கள் பூலோக விஜயத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்களை நம் லோகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பது உங்கள் தந்தையின் ஆணை. செல்வோம், புறப்படுங்கள். நட்சத்திரா, 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 எங்க போற? யார் நீ? யார் நீயா? உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யார் நீன்னு கேக்குற? அற்பமானிடனே, உனக்கு கந்தர்வ ராஜகுமாரியுடன் திருமணமா? நடக்காது. நடக்கும், நடந்தே தீரும். இது தடுக்க உன்னால முடியாது. அவனை நீ அடிக்கும் போது ஏன் கண்ணிலேயே கண்ணீர் வருது? காதலிச்சதுனால. நீ என்ன காதலிச்சதுனால. பாவத்திலேயே பிறந்து சுயநலமா வாழ்ந்து தினமும் போட்டி பொறாமையில அடிச்சுக்கிட்டு சாகுற அற்பமானிடனான உனக்கு கந்தர்வ கன்னியுடன் காதலா? காதலுக்கு மனுஷங்க கந்தர்வங்கான வித்தியாசம் இல்ல. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, காதல் மிஞ்சின சக்தி எந்த உலகத்திலும் இல்ல. உனக்கு காதலிக்கிறவனுக்கு தைரியம் தானா வந்துரும். எடுக்கிறேன்டா, நான் ரெடி. அப்படியாவது என் நட்சத்திரவை மேல வந்து சந்திக்கிறேன்.
நில் கருடா. நக்ஷத்ரா, நான் இவரை காதலிக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையே இவர்தான். நக்ஷத்ரா, நட்சத்திரா, சொர்க்க சுகங்களை எல்லாம் விட்டு இவனுடன் இங்கே. சொர்க்கம் அங்க இல்ல கருடா, இங்கதான் இருக்கு. இங்க அன்புல சொர்க்கம் இருக்கு. மனுஷங்களுடைய பந்தத்துல, பாசத்துல, பண்புல, நட்புல எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கு. கடவுள் உண்மையான சொர்க்கத்தை மனுஷங்களை சுத்தி தான் படைச்சிருக்காரு. இங்க கஷ்டத்திலயும் சுகம் இருக்கு, மகிழ்ச்சியிலயும் சுகம் இருக்கு. இதுதான் உண்மையான சொர்க்கம். நட்சத்திரா, இங்க இருந்து நீ போகலாம். அப்படியே சுபம் உண்டாகட்டும். சுவாமி, நம் புதல்வியின் ஜீவிதத்திற்கு இதுதான் முடிவா? இல்லை தேவி, நட்சத்திரா முழுமையாக மானிட பிறவியாக மாறிவிட்டார். மானிட பிறவியாக மாறி அவளுக்கு வயது முதிரும், ஆயுள் முடியும். அதன் பின் இங்கு வந்தே தீருவாள். அதுவரை காத்திருப்போம்.